ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சேப்பங்கிழங்கு ரெசிபி பார்க்கலாமா? நல்லா சேப்பங்கிழங்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். 3 விசில் விடுங்க போதும். கிழங்கு பொறுத்து இருக்குது. ஒரு கிழங்கு 2 விசில்லே வெந்துடும். ஒரு கிழங்கு 3 விசிலில் வேகும். வெந்த கிழங்குல தோல் உரித்து புளி சேர்த்துக்கலாம். புளி கண்டிப்பாக சேர்க்கணும், இல்லைன்னா நாக்கு சாப்பிடும் போது அரிக்கும். அப்புறம் கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு சீரகம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்து உளுந்து கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இது 2 மட்டும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பட்டுன்னு வடிச்சிட்டு கையிலேயே சேர்த்துக்கிட்டு நம்ம சேப்பங்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். சேப்பங்கிழங்கையும் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 2 பெரட்டணும். சேப்பங்கிழங்கு வேக வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி வெந்து தான் இருக்குது. நம்ம நல்லா ட்ரை ஆக்கி எடுத்தால் போதும். அப்பப்போ கிளறி விடணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். மூடி போட்டு நீங்கள் அப்பப்போ எடுத்து கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. ட்ரையான சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி. இது என்னோடய ஸ்டைல். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கூட எந்த சாப்பாடு வேணால் வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் புளி சாதம் கூட தான் வச்சு சாப்பிட்ருந்தேன். சூப்பராக இருந்தது.